காலையில் கிச்சனில் எழுந்து வந்ததுமே முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி சிறுதானியத்தில் தான் ஏதாவது ஒரு ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு சாமை அரிசி எடுத்தேன்னா சாமை அரிசியில் தயிர் சாதம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு நாள் தயிர் சாதம் செய்யலான்ட்டு குதிரைவாலி அரிசி எடுத்தேன். குதிரைவாலி அரிசி சிறுதானியத்தில் நம்ம எந்த அரிசியில் பொங்கல் செஞ்சாலுமே சிறுபருப்பு வந்து வறுத்துட்டு சேர்க்கும் போது மணமாகவும் இருக்கும், பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடும். இல்லைனா அரிசி சீக்கிரம் வெந்துடும், பருப்பு வந்து வேகாமல் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சோம்னா பொங்கல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த பொங்கல்லாம் செஞ்சு குழந்தையிலேருந்து நம்ம பழகிட்டோம்னா இந்த அரிசியில் வந்து செய்கிறத விட இந்த சிறுதானியத்தில் செய்யும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குமா, குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு பொண்ணுங்களாம் அப்படி தான் சிறுதானியத்தில் செஞ்சால் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பேருக்குமே பிடிக்கும். மீந்து இருந்ததுனாலும் வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க, மதியமாக சாப்பிட்டுப்பாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தேன். செஞ்சுட்டு இது கூட வந்து தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வந்து காஞ்ச மிளகாய் போட்டு அரைப்போம் இல்லையா, அந்த தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.